வேதாகமம் வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிப்போம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தார். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டால். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். வேத பகுதி இப்படியாக சொல்லுகிறது, யாபேஸ் தன் சகோதரர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவனுடைய தாய் அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார்களா. தன் சகோதரர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அப்பேற்பட்ட கனம் பெற்றவன் ஆண்டவரை நோக்கி இப்படி ஜெபித்தானாம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி உம்முடைய கரம் என்னோடு இருந்து என்னை காத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி அவன் ஜெபித்தானாம். கனம் பெற்றவர்கள் தெய்வத்தை தேட மாட்டார்கள். பணம் இருக்கிறவர்கள் ஆண்டவரை தேட மாட்டார்கள். வசதி வாய்ப்புகள் இருக்கிறவர்கள் தெய்வத்தை அவமதிக்க ஆரம்பிப்பார்கள். சபையை ஒதுக்குவார்கள். படைத்த தெய்வத்தை அநாகரிகமாக நினைப்பார்கள். ஆனால் எல்லா மனிதனும் ஒரு இருளி நாட்களின் ஊடாக கடந்து போக வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைமை ஏற்பட ஆரம்பிக்கும். அவர் எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும், படிப்பறிவு இல்லாதவனாக இருந்தாலும், நன்றாக படித்தவனாக இருந்தாலும், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நபராக இருந்தாலும், யாராயிருந்தாலும் எல்லா மனுஷனும் என்றைக்காகில ஒரு நாள் தெய்வத்தை சந்தித்தே ஆக வேண்டும். அந்த நாள் வரும் பொழுது அவனுடைய இருதயம் அவனை ஸ்தம்பித்து போக பண்ணும். அவனுடைய மூளை குழம்பி போக ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க கூடாத நிர்பந்தமான நிலைமை வரும் பொழுதுதான் தன்னை படைத்த தெய்வத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிப்பான். ஒரு பெரிய நாத்திகன் ஒருவன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். உலகமெங்கிலும் சென்று கடவுள் இல்லை என்று பிரஸ்தாபப்படுத்தினவன். பாருங்க, நிறைய காரியங்களை எழுதினவன். மனிதன் குரங்கில் இருந்து வந்தான் என்று வித்திட்டவதற்கு அவரும் ஒரு காரணமாக இருக்க ஆரம்பித்தார். அப்பேற்பட்ட நாத்திகன் கடவுள் இல்லை என்று சொன்னவன் தன்னுடைய மரண படுக்கையில தன்னை சுற்றி எல்லா மெழுகுவத்தையும் கொளுத்தி வச்சுட்டு பக்கத்தில் நிக்கிறவங்களை பார்த்து சொன்னானா, நான் எங்கேயோ போறேன், எனக்கு பயமா இருக்கு, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னானா. யாரா இருந்தாலும் ஒரு நாள் தன்னை படைத்த தெய்வத்தை சந்தித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பாருங்க, இந்த வேத பகுதி இப்படியாக சொல்லுகிறது, யாபேஸ் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டானாம். இன்னைக்கு நான் இதைத்தான் பேச போகிறேன். உன் சரித்திரத்தை மாற்றி உன்னை சாதிக்க வைக்கக்கூடிய இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு பேச போகிறேன். என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு, உன் சரித்திரத்தை மாற்றக்கூடிய இயேசு உயிரோடு இருக்கிறார். உன்னை சாதிக்க செய்யவும் அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். பாருங்க, வேத பகுதி இப்படியாக சொல்லுகிறது, யாபேஸ் தன் சகோதரர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருக்க ஆரம்பித்தான். அவன் தாய் அவனுக்கு பெற்றெடுத்த உடனே யாபேஸ் என்று பெயரிட ஆரம்பித்தாளாம். ஆதலால் அவன் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி இப்படியாக ஜெபித்தான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தானா. எல்லாம் கவனிங்க பார்ப்போம். யாபேஸோட அம்மா யாபேசுக்கு யாபேசின் பேர் வைக்க ஆரம்பித்தா. யாபேஸ் அப்படினாலே சபிக்கப்பட்டவனே, விளங்காதவனே, உருப்படாதவனே, நீ பிறந்ததுனால தாண்டா என் குடும்பம் இப்படி ஆயிப்போச்சு, என் குடும்பத்தை நாசமாக்க பிறந்தவனே அர்த்தம். யாபேஸ் அப்படினாலே உலகத்திலே எல்லாருடைய அன்பை காட்டில மேலான அன்பு தாயின் அன்பு மட்டும்தான். ஆனா அப்பேற்பட்ட தாய் யாபேஸ பார்த்து அவனுடைய வாழ்க்கையை இப்படி எழுதிட்டா, நீ சபிக்கப்பட்டவன், நீ விளங்காதவன், நீ உருப்படாதவன், நீ பிறந்ததுனாலதான் என் வாழ்க்கை நாசமா போச்சு, இனிமேல் யாருமே உன்னை மதிக்க மாட்டாங்க, உன் வாழ்க்கையே சபிக்கப்பட்டதுன்னு அவன் வாழ்க்கையை குறித்து ஒரு சரித்திரத்தை யாபேஸோட அம்மா எழுதிட்டா. ஆனா யாபேஸுக்கு தெரியும், என் சரித்திரத்தை மாற்றி எழுதக்கூடிய இயேசு உயிரோடு இருக்கிறார். அவரிடத்தில் நான் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் என் சரித்திரத்தை மாற்றுவார் என்று யாபேஸ் தன் தேவனை நோக்கி கூப்பிட்டானாம். அவன் சகோதரர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் கர்த்தர் கனம் பெற்றவனாய் இருக்க பண்ணினார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆகாருக்கு ஒரு சரித்திரத்தை எழுதிட்டான். பிள்ளையை தூக்கிட்டு எங்கேயாச்சும் பொழைச்சிட்டு போ, உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிட்டோம், இனி என் கண்ணில் படவே கூடாது, போ. ஆபிரகாம் ஆகாருக்கு ஒரு சரித்திரத்தை எழுத ஆரம்பித்தான். இந்த பருத்திமை குருடன் தெருவில் உட்கார்ந்து இருந்தான் பாரு, அவங்க அப்பா அம்மா கொண்டு வந்து நீ கடைசி வரைக்கும் பிச்சை எடுக்கணும்டா, பிச்சைக்காரன் தான் அப்படின்னு சொல்லி எரிகோ வீதியில கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. நிறைய பேருக்கு நிறைய பேர் சரித்திரத்தை எழுதிட்டாங்க. ஆனா சரித்திரம் மாற்றப்பட்டவர்கள் எல்லாம்
சரித்திர புருஷனாகிய இயேசுவை நோக்கி பார்த்த பட்சத்துல இயேசு காரியத்தை தலைக்கீழாக மாற்ற ஆரம்பித்தார். இந்த நல்ல மாலை வேளையில நான் யாபேசை குறித்து பேசி முடிக்க விரும்புகிறேன். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். இவனுடைய பேரே சபிக்கப்பட்டவன். இவங்க அப்பா அம்மாவுக்கு இவன் ஒரு பையன் கிடையாது, ஏற்கனவே பிள்ளைகள் பிறக்க ஆரம்பித்தது, இதற்கு பின்னாடியும் பிள்ளைகள் பிறக்க ஆரம்பித்தது என்று சரித்திரம் சொல்லுகிறது. நிறைய பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆனா இவன் பிறந்த உடனே குடும்பத்துல ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது யாராவது பலவீனப்பட்டிருக்கலாம். நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன், 50 சவரன் செயினை எங்கேயாச்சும் லாஸ் ஆக்கி இருக்கலாம், அல்லது வீடு விலகி போயிருக்கலாம், அல்லது பிசினஸ் நஷ்டமாயிருக்கலாம், விவசாயம் கெட்டு போயிருக்கலாம். ஏதோ இவன் பிறப்பு நிமித்தமாக ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்பட்டபடினாலே அவங்க அம்மாவே அவனுக்கு பேர் வச்சிட்டா. சரித்திர ஆசிரியர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், அவன் 2 கை கால்களும் முடமானவனா இருக்க ஆரம்பித்தான். ஒரு வயசு வரைக்கும் தவழ்ந்து தவழ்ந்து நடந்திருப்பான். சாப்பாடுன்னு அழும் போதெல்லாம் வேண்டா வெறுப்பா அந்த அம்மா சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு ஆண்டுகள் முடித்து நடக்க வேண்டிய வயசு வந்த உடனே அவனால நடக்க முடியல, 4 காலாலேயே தவழ்ந்து இருக்க ஆரம்பிப்பான். பாருங்க, வரவங்க போறவங்க எல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எட்டி உதைச்சிருப்பாங்க. சின்ன வயசு, என்ன நடக்குதுன்னே தெரியா. டேய் சபிக்கப்பட்டவனேன்னு கூப்பிட்டுருக்கலாம், விளங்காதவனே கூப்பிட்டிருக்கலாம், உருப்படாதவனே கூப்பிட்டிருக்கலாம். கொஞ்சம் வளர வளர அப்பதான் உனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும், எங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு, எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு, என் அண்ணன் தம்பிக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு. பாருங்க, புத்தி வளர வளர, சுயநினைவு பெருக பெருக, தானா தீர்மானம் எடுக்கக்கூடிய நாட்கள் வர வர அவனுடைய எண்ணம் எல்லாம் மாற ஆரம்பித்தது. என்ன யாருக்குமே பிடிக்கல போல இருக்கு. ஒருவேளை சாப்பாடு கேட்டிருப்பான், சாப்பாடு கேட்ட உடனே உனக்கு சாப்பாடு ஒரு கேடா, போய் உட்காரு அப்படின்னு தட்டி இருப்பான். எங்கேயாச்சும் ஒரு சோபத்துக்குள்ள போய் முடிச்சிருப்பான். எதுக்கு எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கமா உட்கார்ந்து இருக்கிற, எந்திரிச்சு உள்ள போ அப்படின்னு இருப்பான். 4 சோபத்துக்குள்ள இருந்திருப்பான். 4 முறை கேட்டிருப்பான். 5வது முறை அம்மா திட்ட ஆரம்பித்த உடனே, சாப்பாடு உனக்கு கேடான உடனே சாப்பாடு கேட்கவே தோணிருக்கா. 4 சோபத்துக்குள்ள அடைக்கப்பட்டிருப்பான். அந்த இருட்டறதான் அவன் வாழ்க்கையா இருக்க ஆரம்பித்தது. எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி மாறி போச்சு, எல்லாரும் நல்லா தானே நடக்கிறாங்க, என் கை கால்கள் மட்டும் இப்படி ஆகி போச்சு, எல்லாருக்கும் நல்லது தானே நடக்குது, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் ஒரு சூம்பி போன நிலைமை, ஒரு சபிக்கப்பட்ட நிலைமை, ஒரு அவமானத்திற்குரிய நிலைமை, இது மாறவே மாறாதா? கடைசி வரைக்கும் இருட்டறைத்தானா? பயமும் கலக்கமும் வேதனையும் எதிர்மறையான நிலைமைகளும் அவனுடைய வாழ்க்கையை முடக்கி போட்டபடினாலே அந்த இருட்டறையிலே இருக்க ஆரம்பித்தான். அவங்க எப்ப சாப்பாடு கொடுக்கறாங்களோ அப்ப சாப்பிட்டிருப்பான். பாருங்க, பாத்ரூமுக்கு போறதுக்கு கஷ்டப்பட்டிருப்பான், வெளியே வரதுக்கு கஷ்டப்பட்டிருப்பான். யாராச்சும் வந்துட்டா கதவை சாத்திட்டு இருப்பாங்க. அந்த பையன் நல்லா இருக்கானான்னு கேட்டா அவன் தூங்கிட்டு இருக்கிறான்ட்டு கதவை அடைச்சிட்டு இருப்பாங்க. கேட்டு இருக்கும், வாழவே பிடிச்சிருக்கா, அவனுக்கே அவனை பிடிச்சிருக்கா. தன் வாழ்க்கை அப்படியே கசந்து கொள்ள ஆரம்பித்தான். அம்மாவுக்கு பிடிக்கல, அப்பாவுக்கு பிடிக்கல, அண்ணன் தம்பிகளுக்கு பிடிக்கல, உடன்பிறப்புக்கு பிடிக்கல, நேசிக்க ஆள் இல்ல, எல்லாருமே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துலதான் அவனுக்கு தெரிய ஆரம்பித்தது, என்னை ஒதுக்காத ஒருவர் உயிரோடு இருக்கிறார், என் வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் ஒரு உயிரோடு இருக்கிறார், என் சரித்திரத்தை மீண்டுமாய் மாற்றி எழுதக்கூடியவர் ஒருவர் உயிரோடு இருக்கிறார். யாபேஸ் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானா, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். ஏன் சாபம், ஏன் அவமானம், ஏன் நிந்தை, ஏன் போராட்டம், ஏன் எதிர்மறையான நிலைமை? மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமானதை, மனிதனாலே உண்டாக்கப்பட்டதை, உருவாக்கப்பட்டதை, மனிதனுடைய செய்கைகள், மனிதனுடைய கொள்கைகள், மனிதனுடைய கோட்பாடுகள், மனிதனுடைய வழிபாடுகள், இவைகளை நம்புவோமானால் நம்முடைய வாழ்க்கை சபிக்கப்பட்டதாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. தன் தகப்பன் எழுதினதை விட்டுட்டான், தன் தாய் தன்னை குறித்து பேர் வச்சதை விட்டுட்டான். ஒவ்வொரு முறையும் யாபேஸ்ன்னு கூப்பிடும் பொழுதெல்லாம் இருதயத்துல ஈட்டி எடுத்து குத்துற மாதிரி இருந்திருக்கும். டே சபிக்கப்பட்டவனே இருப்பான், விளங்காதவனே சொல்லியிருப்பான். அத்தனை வேதனைகளுக்கு மத்தியில எல்லா வலிகள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு படைத்த தெய்வத்தை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று கதற ஆரம்பித்தான். அவன் கூப்பிடுதலுக்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. இவன் கூப்பிட்ட உடனே கர்த்தர் கேட்க ஆரம்பித்தார். பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், 1 நாளாகமம் 10 அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, அவன் இவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான், இவன் பெற்றான், அவன் பெற்றான், செத்தான், பெற்றான், வாழ்ந்தான், இது மட்டும் தான் இருக்கும். ஆனா அந்த 10 அதிகாரத்துல 2 பேருடைய சரித்திரம் மட்டும் தான் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருப்பார். ஒன்னு யாபேஸ், 2வது 5வது அதிகாரத்துல யோசேப்பை குறித்து ஒரு 2 வசனம் எழுதப்பட்டிருக்கும். கவனிங்க பாப்போம். சரித்திர பிதாக்கள் ஆதாம் முதல் அன்னைக்கு பைபிள் எழுதின வரைக்கும் இருந்த அத்தனை பேருடைய சரித்திரத்தை எழுதின ஆவியானவர்
முடமானவன, சபிக்கப்பட்டவன, பலவீனப்பட்டவன, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன, தாய் தகப்பனே வேண்டான்னு தூக்கி போட்டவன இந்த பரிசுத்த வேதாகமத்துல அவனை குறித்தும் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அவன் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானாம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி உம்முடைய கரம் என்னோடு இருந்து காக்கட்டும் என்று ஜெபிக்க ஆரம்பித்திருப்பான். ஆண்டவரை நோக்கி கெஞ்சிருப்பான். எத்தனை பேர் அவனை அவமானப்படுத்தின பொழுதெல்லாம் கதவை மூடிட்டு தேவ சமூகத்துல போய் கெஞ்சிருப்பான். கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்க ஆரம்பித்தார். தேவ கரம் அவனை தேடி வர ஆரம்பித்தது. கர்த்தர் அவனை விடுதலையாக்க ஆரம்பித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். வசனம் தொடங்கும் போதே இப்படி தொடங்கினது. அவங்க அம்மா ஒரு தொடக்கத்தை வச்சிருந்தா. அவன் சபிக்கப்பட்டவன், அவன் விளங்காதவன், அவன் உருப்படாதவன், அவன் வாழ்க்கை அவ்வளவுதான். ஆனா தெய்வம் அவன் சரித்திரத்தை மாற்ற ஆரம்பித்தார். யாபேஸ் தன் சகோதரர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருக்க ஆரம்பித்தான். இந்த மாலை வேளையில தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, வாழ்க்கையில எத்தனை பேர் உன்னை வேண்டாம் என்று தூக்கி போட்டாலும், இருட்டறையில் இருந்தாலும், உனக்கே உன் வாழ்க்கையை பிடிக்காமல் போனாலும், உன்னையும் என்னையும் படைத்த சர்வ வல்லமையில் ஆண்டவர் உயிர் தெழுந்த வல்லமையோடு இந்த மாலை வேளையில இந்த மைதானத்தில் வந்திருக்கிறார். உன் சரித்திரத்தை மாற்றி எழுத போகிறார். உன் குடும்பத்தை மாற்றி எழுத போகிறார். உன் பாவத்தை உன்னை விட்டு விலக்கப் போகிறார். எந்த நிலைமையில இருந்தாலும் தெய்வத்தை நோக்கி பார்த்தாலே கர்த்தர் மாற்றிடுவார். ஆங்கில வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, he was honored more than in his brothers. அவருடைய சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி அத்தனை பேரை காட்டிலும் இவன் கனம் பெற்றவனாய் இருக்க ஆரம்பித்தான். ஒரு சரித்திர ஆசிரியர் இப்படி எழுதுகிறார், அந்த பட்டணத்துல எந்தெந்த காரியமெல்லாம் நடக்குதோ, நல்ல காரியம் நடக்குதோ, அப்பெல்லாம் முதல் இன்விடேஷன் யாபேஸ் கிட்டதான் வந்து நிக்குமா. அம்மா பின்னாடி போயிட்டா, அப்பன் பின்னாடி போயிட்டான், பாருங்க மூப்பர்கள் பின்னாடி போயிட்டாங்க, உடன்பிறப்புகள் பின்னாடி போயிட்டாங்க. ஆனா முதல் இன்விடேஷனே யாபேஸ் கிட்ட தான் வந்து நிக்குமா. ஆண்டவர் மட்டும் உன்னை கனப்படுத்த ஆரம்பிச்சிட்டா, உன் சரித்திரத்தை மாற்றி எழுத ஆரம்பிச்சிட்டா, எந்த இடத்துல உனக்கு வாழ்க்கை சூனியமாய் மாற ஆரம்பித்ததோ, எதிராய் மாற ஆரம்பித்ததோ, நிற்க கூடாமல் இருக்க ஆரம்பித்ததோ, அதே இடத்துல தெய்வம் உன் வாழ்க்கையினுடைய தலையெழுத்தையே மாற்றி எழுதக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த நல்ல மாலை வேளையில உன் சரித்திரம் எந்த இடத்துல முடக்கப்பட்டுடுச்சு, நான் நல்லா தான் படிச்சேன் பாஸ்டர், நல்லா தான் வாழ்ந்தேன், நல்ல அப்பா அம்மா தான் இருந்தாங்க, நான் செய்த பாவத்தினால் இப்படி ஆயிடுச்சு நினைக்கிறியா? பாவங்களை மன்னிக்கக்கூடிய இயேசு வந்திருக்கிறார். ஒருவேளை பெற்றோருக்கு விரோதமாக தீமை செய்ததனால ஏற்பட்டது நினைச்சிருக்கிறியா? உன் தீமையை நன்மையாக மாற்றக்கூடிய இயேசு வந்திருக்கிறார். நல்ல குடும்பத்துல பிறந்த அக்கிரம செய்கையில ஈடுபட்டு பாவத்திலையும், குடிவெறியிலையும், விபச்சாரத்திலையும், வேசித்தனத்திலையும், போதைக்கும் அடிமைப்பட்டு போயிட்டேன். இன்னைக்கு என் வாழ்க்கையே ஒரு மாதிரி அலங்கோலமாய் மாறி இருக்கிறது நினைக்கிறியா? உன் அலங்கோலமான வாழ்க்கையை அலங்கரிக்கக்கூடிய சர்வ வல்லமையில் ஆண்டவர் வந்திருக்கிறார். இருக்கிற இடங்களில எந்த இடத்துல இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிட்டா உன் சத்தத்திற்கு உருக்கமா இறங்கி வருவார். ஒருவேளை நம்முடைய உணர்வுகளை யாருக்குமே புரிஞ்சுக்க முடியாது. மனைவிக்கு நம்முடைய உணர்வுகள் தெரியாது, புருஷனுக்கு நம்முடைய உணர்வுகள் தெரியாது, உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு நம்ம உணர்வுகள் தெரியாது, நம்முடைய போதக பிதாக்களுக்கு நம்முடைய உணர்வுகள் தெரியாது, நம்ம நேசிக்கிறவர்களுக்கு நம்முடைய உணர்வுகள் தெரியாது, நம்முடைய பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு உணர்வுகள் தெரியாது. ஆனா நம்முடைய உணர்வுகளை அறிந்த ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் நம்மை படைத்தவர் மட்டும்தான். ஒருவேளை எந்த இடத்துல, எப்பேற்பட்ட நிலைமையில, எந்த சூழ்நிலையில உன் வாழ்க்கை கெட்டு போனாலும் இருக்கிற அதே இடத்துல அவரை நோக்கி பார்த்து என்ன மாத்துங்க நீங்க சொல்ல ஆரம்பிச்சு பாருங்களேன். சொல்லுகிற பட்சத்துல கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். பாருங்க, நாங்க ஒரு இடத்துல ஊழியம் செஞ்ச ஒரு கிராமத்துல மேல்மருவத்தூர் உள்ள அங்க குஷ்டரோகிகளுக்கு ஒரு கேம்ப் சென்டர் ஒன்று இருக்கு. அந்த கேம்ப் சென்டர்ல போய் எல்லா இடத்துலயும் ஊழியம் செய்வோம். நான் குஷ்டரோகிகளோட படுத்து இருக்கிறேன், தூங்கி இருக்கிறேன், சாப்பிட்டு இருக்கிறேன், அவங்களோட வாழ்ந்து இருக்கிறேன். அந்த இடத்துல ஊழியம் செய்யறதுக்காக போனோம். ஒரு வயசான நல்ல கலரா இருக்கும் பாருங்க. 9 மணிக்கு சர்வீஸ்னா 8:15 சர்ச்சி வாசப்படியில் வந்து அந்த அம்மா உட்கார ஆரம்பிச்சிடும். அந்த அம்மா வந்து உட்கார்ந்துரும். டெய்லி வந்துடும். சர்ச்சுக்குள்ள வாமானா சர்ச்சுக்குள்ள வராது. சேரை போட்டாலும் சேர்ல உட்காராது. என்ன எல்லாம் தீண்ட தகாதவங்கிறாங்கய்யா, வேண்டாங்கய்யா, நான் வெளியே உட்கார்ந்துக்கிறேன். சர்வீஸ் முடிகிற வரைக்கும் 9 மணிக்கு தொடங்கி 11:30 மணிக்கு முடியும். 11:30 மணிக்கு முடிகிற வரைக்கும் அந்த அம்மா வெளியவே உட்கார்ந்துருக்கும். செருப்பு கழட்டி விடுற இடத்துலயே உட்கார்ந்துருக்கும். உள்ளவே வரவே வரா. ஒரு நாள் அந்த அம்மாவை போய் பார்த்து கேட்டேன், அம்மா இது உங்களுக்கு பரம்பரையா வந்த வியாதியா, பாதியில வந்த வியாதியா? அந்த அம்மா தெலுங்கு, தமிழ் ரொம்ப தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் பேசும். பாதியில வந்த வியாதியா, பரம்பரையா வியாதியான்னு கேட்டேன். அந்த அம்மாவுடைய கண்களில தண்ணீர் தார தாரையா வர ஆரம்பித்தது. அந்த அம்மா அழுதுட்டு இப்படி சொல்ல ஆரம்பித்தது, நான் ஆந்திரா ரங்காரெட்டி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவன், எங்க அப்பா ஒரு ரெட்டி,
ஒரு பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க. அன்றைய நாட்களில் எங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஏக்கர் கணக்கில் சொத்து இருக்க ஆரம்பித்தது. எங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தார். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பெரிய ஆட்கள். பாம்பேலேருந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவ்வப்போது எங்கள் அப்பா வீட்டுக்கு வருவார், எங்கள் வீட்டில் தான் தங்குவார். அவரை விசாரிப்பதற்கு எங்கள் அப்பா என்னைத்தான் அனுப்ப ஆரம்பித்தார். எனக்கு திருமணம் ஆகியிருந்தது, ஒரு பிள்ளை பிறக்க ஆரம்பித்தது. அந்த மனுஷனை நான் விசாரிக்க ஆரம்பித்தேன். வாலிப வயசு, பணம், திமிரு, இச்சையினுடைய மோகம் என் வாழ்க்கையை திசை திருப்ப ஆரம்பித்த உடனே என்னை அறியாமலே அந்த ஆள் மீது நான் காதல் வயப்பட ஆரம்பித்தேன். அவனும் என்னை நேசிக்க ஆரம்பித்தான். யாரும் இல்லாத நேரத்தில் தவறு செய்ய ஆரம்பித்தோம். பாருங்க, மனசு கொஞ்சம் குற்றப்படுத்த ஆரம்பித்தது. பணம் இருப்பதினாலே, வசதி வாய்ப்புகள் இருப்பதினாலே, தேவை இல்லாதபடினாலே நான் அப்படியே அந்த தப்பை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தேன். ஒரு நாள் அவன் என்னை பார்த்து கேட்டான், பாம்பேக்கு வந்துரு, உன்னை நான் ராஜாத்தி மாதிரி வச்சு காப்பாத்துறேன்னு சொன்னான். நானும் அவனை நம்பினேன். நம்பிட்டு 1.5 வயசு குழந்தை வீட்டுக்குள்ள விட்டுட்டு, வீட்டை பூட்டிட்டு, சாவியை தூக்கி வீட்டுக்குள்ள போட்டுட்டு அவன் பின்னாடி பாம்பேக்கு ஃப்ளைட் ஏறி போயிட்டேன். பாம்பேல 15 ஆண்டுகள் அவனோடு இருக்க ஆரம்பித்தேன். நல்லா கவனிக்க ஆரம்பித்தான், நல்லா விசாரிக்க ஆரம்பித்தான். 15 ஆண்டுகள் கழித்து என் சரீரத்தில் உருமாறல்கள் ஏற்பட ஆரம்பித்தது. என் முகமெல்லாம் சூம்ப ஆரம்பித்தது. என் கை கால்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சமாய் சுருங்க ஆரம்பித்தது. என்னை கொண்டு போய் ஒரு பண்ணை வீட்டில் அடைச்சிட்டான். நான் ஒரு பெரிய கோட்டீஸ்வரி, எனக்கு நல்ல புருஷன் இருந்தான். 1.5 வயசுல ஒரு குழந்தை இருந்தது. நல்ல அப்பா அம்மா இருந்தாங்க. இந்த வாலிப வயசுல வந்த அந்த கோளாறு என் வாழ்க்கையை திசை திருப்ப ஆரம்பித்தபடினாலே இவன் பின்னாடி வந்துட்டேன். நல்லாதான் வாழ்க்கை நடக்குதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த 15 ஆண்டுகள் கழிச்சு என்னை கொண்டு போய் ஒரு பண்ணை வீட்டுல அடைச்சிட்டான். அந்த பண்ணை வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டான். சாப்பாடு நாய்க்கு போடுற மாதிரி தட்டுல போட ஆரம்பிப்பான். சில நேரத்துல பண்ணை காவலாளி என்னை கெடுக்க ஆரம்பிப்பான். எனக்கு ஹிந்தி தெரியா, அவனுக்கு தெலுங்கு தெரியா, என்ன செய்யறதுனே தெரியா, என்னை கெடுக்க ஆரம்பிப்பான். அவன் நிறைய பேரை கூட்டிட்டு வந்து என்னை நாசம் பண்ண ஆரம்பித்தான். அப்பதான் என் வாழ்க்கை, நான் இழந்து போன எல்லாமே எனக்கு தெரிய ஆரம்பித்தது. என்ன செய்யறதுன்னு தெரியல. செஞ்ச பாவம் என்னை பின்தொடர ஆரம்பித்தது. என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை விட்டு பிரிச்சிருச்சு, என் புருஷனை விட்டு பிரிச்சிருச்சு. நான் 1.5 வயசு குழந்தைய விட்டுட்டு வந்தேன். இன்னைக்கு அவனுக்கு 20 வயசுக்கு மேல ஆகி போச்சு. எல்லாரையும் விட்டு பிரிச்சிருச்சு. இன்னைக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறேன். என்ன செய்யறதுனே தெரியல. வரவன் போறவெல்லாம் எனக்கு கெடுக்க ஆரம்பித்தான். நல்ல அழகா இருப்பேன், என்ன எல்லாருமே கெடுக்க ஆரம்பித்தான். ஏன் இந்த வாழ்க்கைன்னு எனக்கும் புரியல. சாகறதுக்கு எத்தனையோ முறை முயற்சி பண்ண, சாவும் எனக்கு வரல. எங்க போறதுன்னு எனக்கும் தெரியல, என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியல. இப்படியே இருக்கும்போது ஒரு 4 ஆண்டுகள் கழித்து அந்த மனுஷனே வர ஆரம்பித்தான். வந்து என்னை பார்க்க ஆரம்பித்தான். அவன் காலில் விழுந்து காலை பிடிச்சி கெஞ்சி அழுதேன். நீ என்ன நல்லா வச்சுப்ப நினைச்சு தானே உன் பின்னாடி வந்தேன். இன்னைக்கு என் குடும்பத்தை விட்டேன், என் தாய் தகப்பனை விட்டுட்டேன், என் சொந்த பந்தத்தை விட்டுட்டேன். 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம அநாத மாதிரி இருக்கிறேன். வரவன் போறவெல்லாம் என்ன கெடுக்கிறான். என் வாழ்க்கை இப்படி மாறி போச்சு, என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு அவங்கிட்ட கெஞ்ச ஆரம்பித்தேன். அவன் சொன்னான், வா, உன்னை நான் வீட்டுக்கு மீண்டுமாய் கூட்டிட்டு போக போறேன்னா. நல்ல புது ட்ரெஸ்ஸை கொண்டு வந்தான். குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போனான். நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தான். நல்லா சாப்பிட்டு முடிச்சேன். சாப்பிட்டு முடிச்சு கார்ல ஏறி உட்கார்ந்தேன். மயக்கம் ஆயிட்டேன். பார்த்தா, கண் விழித்து பார்த்தா நடு ராத்திரி ஒரு ரோட்டோரமா, ஒரு பைபாஸ் ரோட்டோரமா என்னை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டான். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்க போறதுனே தெரியா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அந்த அம்மா கதற ஆரம்பித்ததான். வரவன் போறவெல்லாம் கெடுக்க ஆரம்பித்தான். எந்த நெடற்கூடத்துல போய் தங்கினாலும், எந்த இடத்துல போய் தங்கினாலும் கெடுக்க ஆரம்பித்தான். நான் செய்த பாவம் என்னை தொடர ஆரம்பித்தது. என் வாழ்க்கையை உருக்குலைக்க ஆரம்பித்தது. ரொம்ப தூரத்துல இந்த அம்மா நடந்து போய் 2-3 நாளா சாப்பிடாம நடந்து போய் ரொம்ப தூரத்துல ஒரு சிலுவையை பார்த்துட்டு, அந்த அம்மா சின்ன வயசுல கான்வென்ட்ல படிச்சதுனால, ஆண்டவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சதுனால, அந்த ரோட்டு பிளாட்ஃபார்ம்ல நின்னுட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லிச்சான், சாமி, நீ உண்மையான கடவுளா இருந்தா என் பாவத்தை மன்னிச்சு என்னை மீண்டுமா எப்படியாகிலும் வாழப்போகிற இந்த கொஞ்ச நாள்ல ஒரு அடைக்கலத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு அந்த சிலுவையை பார்த்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு நேர அந்த சிலுவை இருக்கிற காம்பவுண்டுக்கு முன்னாடி அந்த அம்மா போய் கதவை தட்டுச்சா. உள்ள இருந்து ஒரு ஃபாதர் வந்தாராம். ஃபாதர் வந்து அந்த அம்மாவை கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி கேட்டாராம். இந்த அம்மா அந்த ஃபாதரை பார்த்து கேட்டுச்சான், என்னையும் நீங்களும் கெடுப்பீங்களா அப்படின்னு. அந்த ஃபாதர் சத்தம் போட்டு அழுதுட்டு சொன்னாரா, இல்லம்மா, உன்னை கெடுப்பதற்காக இங்க கூட்டிட்டு வரல. அங்க வச்சு ஒரு 1.5 ஆண்டுகள் அந்த இடத்துல வச்சிருக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஃபாதர் கேட்டாரா, இங்க ஒரு கேம்ப் சென்டர் இருக்கு, அங்க நீங்க தமிழ்நாட்டில் போயிருக்கீங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. நான் போறேன்னு சொன்னோன்னே அந்த அம்மா இங்க வந்திருக்கு. இங்க தமிழ்நாட்டில் இங்க வந்து வீட்டு அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு, அவங்க பையன் வில்லிவாக்கத்துல, இங்க சென்னை வில்லிவாக்கத்துல தான் இருக்கிறார், வில்லிவாக்கத்துல கண்டுபிடிச்சு குடும்பத்தோடு சேர்ந்துடுச்சு. சேர்ந்துட்டோடனே அப்புறமா அந்த அம்மா சொல்லுது, இயேசு மட்டும்தான் என் வாழ்க்கையை மாத்தினார். ஒருவேளை நம்ம செய்த பாவம் நம்ம குடும்பத்தை விட்டு பிரிச்சிரும், புருஷனை விட்டு பிரிச்சிரும், மனைவியை விட்டுட்டு பிரிச்சிரும், பிள்ளைகளை விட்டுட்டு பிரிச்சிரும், பார்ப்பதற்கு பளபளப்பாய் தோன்றும்.
அவைகளை பாராதே. முடிவில விரியனை போல தீண்ட ஆரம்பிக்கும். ஒரு நேரம் வரும், உன் பக்கத்துல யாருமே வரமாட்டா, உன்னை எல்லாருமே தூக்கி போட்டுருவாங்க. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாலை வேளையில உனக்காகத்தான் இயேசு வந்திருக்கிறார். உன் சரித்திரத்தை மாற்றி எழுத போகிறார். யாரும் உன்னை வேண்டான்னுட்டா, எந்த இடத்துல தூக்கி போட்டுட்டாங்க, எந்த இடத்துல வாழ முடியாது நினைச்ச, நிறைய முறை சூசைட் பண்ண போயிட்டு ஏதோ ஒரு விதத்துல தப்பிச்சு வந்துட்டு தானே இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற. உனக்காகத்தான் ஆண்டவர் பேசுறார். உன்னை குறித்த ஒரு பெரிய திட்டம் என் கையில வச்சிருக்கையா, உன் எதிர்காலம் என் உள்ள கைகளில வரைந்து வச்சிருக்கையா, நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறேன். இந்த நல்ல மாலை வேளையில எந்த செய்த பாவம் நம்மை ஒதுக்கிடும். ஒருவேளை மந்திரவாதத்தினால பீடிக்கப்பட்டு வந்திருக்கலாம், சாபத்தினால பீடிக்கப்பட்டு வந்திருக்கலாம். அடுத்து சொத்தை அபகரித்து பிள்ளைகள் இன்னைக்கு இல்லாம, குடும்பமும் இல்லாம, எல்லாத்தையும் சேர்த்து எல்லாரையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு வாழக்கூடாத நிலைமையில என் சத்தத்தை எங்கேயோ கேட்டிருக்கலாம். உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், வா, உன் சரித்திரத்தை மாற்றி எழுதக்கூடிய இயேசு நான் உனக்காக உயிர்த்தெழுந்தவராயிருக்கிறேன். எத்தனை பாவமானாலும், எத்தனை சாபமானாலும், எத்தனை அக்கிரமமானாலும், எத்தனை மந்திரவாத கிரியானாலும், எத்தனை மனிதர்கள் உன்னை வேண்டாம் என்று தூக்கி போட்டாலும், உன் சரித்திரத்தை மாற்றி எழுதி உன் சுக வாழ்வை துளிர்க்க பண்ணி உன் சத்துருக்களுக்கு மத்தியில் உனக்கு ஒரு பந்தியை உண்டாக்கி உன் தலையை உயர்த்தக்கூடிய இயேசு உயிரோடு இருக்கிறார். யாபேசை மாற்ற முடியுமானால், அந்த அம்மாவை மாற்ற முடியுமானால், நம்மையும் மாற்ற என் ஆண்டவனாலே முடியும். நம்முடைய ஜெபத்திற்கும் பதில் தர என் ஆண்டவனாலே முடியும். எந்த இடத்துல இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்து பார். ஆகாருடைய வாழ்க்கையை பாருங்க. ஆகார் அடிமை பெண். அப்பா யாருன்னு தெரிஞ்சிருக்கார், அம்மா யாருன்னு தெரிஞ்சிருக்கார். பாருங்க, எங்கேயோ பிறந்தா, எப்படியோ வளர்ந்தா, ஒவ்வொரு வீட்டிலேயே அடிமை மாறி மாறி வந்திருப்பா. எவன் காசு ரொம்ப கொடுத்து வாங்குறானோ அந்த வீட்டுக்கெல்லாம் போயிருப்பா. எத்தனையோ கொடுமைகளை அனுபவிச்சிருப்பா. தட்டு தடுமாறி எப்படியோ ஆபிரகாம் வீட்டுல அடிமை பெண்ணா வந்துட்டா. சாராள் கொஞ்சம் நல்லவளா இருக்க ஆரம்பித்தா. நாட்கள் போக ஆரம்பித்தது, காலங்கள் மாற ஆரம்பித்தது. 11 ஆண்டுகள், 75வது வயசுல இருந்து பாருங்க, ஆபிரகாமை அழைத்து 11 ஆண்டுகள் வரைக்கும் ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கல. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 11வது வருஷம் ஆண்டவரே வலுக்கட்டாயமாக ஆபிரகாமின் இடத்துல வந்து பேசுறார். ஆபிரகாமே, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனும் ஆயிருப்பேங்கிறார். குழந்தை பிறக்கல. அடுத்த அதிகாரத்துல ஆகார் சொல்றா, எனக்கு பிள்ளை வேணும், அதனால நம்ம வீட்டுல இருக்கிற அந்த அடிமை பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்றா. கரும்பு தின்ன கூலியா வேணும் ஆபிரகாமுக்கு. ஆகார கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணா, பிள்ளை பிறக்க ஆரம்பித்தது. கொஞ்ச நாள் கழித்து சாராளும் கர்ப்பம் தரிக்க ஆரம்பித்தாள். சாராளுக்கும் பிள்ளை பிறக்க ஆரம்பித்தது. 2 பிள்ளைங்களும் தெருவில் சண்டை போட்டு பிரிஞ்ச குடும்பமே ஆபிரகாம் குடும்பம் தான். குடும்பம் பிரியுது. 2 பிள்ளையும் சண்டை போட்டுட்டான். உள்ள இருந்து சாராள் பார்த்துட்டா. ஆபிரகாம் வயக்காட்டுக்கு போயிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். வயக்காட்டுல இருந்து ஆபிரகாம் வந்திருப்பான். வந்து மண்வெட்டியை உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி, யோ நில்லையா அப்படின்னு இருப்பா. ஆபிரகாம் கேட்டிருப்பா, என்ன சத்தம் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு இருப்பா. இவன் சொல்லிருப்பா, இருக்கும். இங்க பார், 2ல 1 தெரிஞ்சாகணும். ஒண்ணு அவ இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும். ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு தெரிஞ்சாகணும். அவளே கல்யாணம் பண்ணி கொடுப்பாலாமா, அவளே பிரிச்சு வைப்பாலாமா? என்ன செய்ய? ஆபிரகாம் மாட்டிட்டான். சாராளோட குப்பை கொட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, மாட்டிட்டான். ஆகார் கூட இருக்கிறா. பக்கத்து ரூம்ல இருந்து ஆகார் எல்லாத்தையும் கேட்டிருப்பா. இந்த ஆளு என்னத்தான் பண்றான்னு பார்க்கலாம். பலிபீடம் கட்டினால, ஆராதிச்சால, ஆண்டவரை தேடினால, விசுவாசம் போதிச்சால, என்னத்தான் பண்றான் பார்க்கலாம் அப்படின்னு இருப்பா. சாராள் சாப்பாடை போட்டிருப்பா. ஆபிரகாம் சொல்லியிருப்பான், வேண்டாம் அங்கேயே சாப்பிட்டுட்டேன்னு இருப்பான். அப்படியே நடுவீட்டுல அண்ணாந்து படுத்திருப்பா. என்ன செய்ய? முதல் தன்னை அப்பான்னு கூப்பிட்ட பிள்ளை அனுப்புங்கிறா. அடம் பிடிப்பதில் சாராளுக்கு நிகர் சாராளே. என்ன செய்யறதுன்னு தெரியல, படுத்துட்டு இருக்கிறான். கொடுமன் கோயிலுக்கு போனா, கோயில்ல குடும்பம் வந்து கூத்து அடிச்சாமா. நடுராத்திரி படுத்தா. ஆண்டவர் வந்துட்டா. ஆண்டவர் வந்து ஆபிரகாமை பார்த்து சொல்றார், ஆபிரகாமே, நான் மட்டும் ஆபிரகாமா இருந்தா இப்படி நினைச்சிருப்பேன், பரவாயில்லையா, நீராவது அவளுக்கு புத்தி வர மாதிரி ஏதாவது ஒரு நல்லது சொல்லும் அப்படின்னு நான் நினைச்சிருப்பேன். ஆனா ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றார், சாராள் உனக்கு என்ன சொல்றாளோ அதன்படி செய். எல்லாம் முடிஞ்சது. என்ன செய்யறதுனே தெரியல. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு, எப்ப சுட்ட அப்பமோ அப்பத்தை எடுத்து கையில கொடுத்து, ஒரு பாட்டில் துருத்தில தண்ணி எடுத்து கொடுத்து, பிள்ளையை தூக்கி போங்கிறான். ஆபிரகாம்னு ஒரு படம் இருக்கு, அதை பாருங்களேன். மேட்ல ஆபிரகாம் நின்று இருப்பான். சாராள் கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு, போட்டுங்கிற ட்ரெஸ், கையில கொஞ்சம் அப்பம், ஒரு துணியில முடிச்சிருக்கோம், ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்து கையில கொடுத்துட்டு போங்கறா. ஆகார் இப்படி திரும்பி பாப்பா. அவ பாக்குற பார்வையை பார்த்தா, நான் யார் தெரியுமா? நான் அனாதையா,
எனக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, நான் எங்க பிறந்தேன்னு எனக்கு தெரியா, எங்கெங்கயோ தடுமாறி வந்த எத்தனையோ முறை என் வாழ்க்கையை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். எங்க போவேன்? கண்ணில் தண்ணி அப்படியே ததும்பி நின்று இருக்கும். ஆபிரகாமால பார்க்க தோணி இருக்கா, திரும்பிட்டு இருப்பான். ஆகார் பிள்ளைய கூட்டிட்டா போறா. ஆபிரகாம் ஒரு பெரிய கோட்டீஸ்வரன், செல்வசீமா, நூற்றுக்கணக்கான வேலைக்கார ஆபிரகாம் கிட்ட இருக்கிறான். அந்த பிள்ளையை நடக்க விட்டு இருக்க மாட்டான், தூக்கி தூக்கியே சுமந்திருப்பா, நெய்யால சாப்பாடு ஊட்டி இருப்பா, அவன் நடந்தே பழக்கம் இருந்திருக்கா. இப்ப பிள்ளைய கூட்டிட்டா போறா. பையன் தூக்கம் தெளிகிற வரைக்கும் நடந்து போயிருப்பான். தூக்கம் தெளிஞ்ச உடனே கேட்டிருப்பான் அம்மாவை பார்த்து, மம்மி ஏன் டேடியை விட்டுட்டு போற, வா டேடி வீட்டுக்கு போலாம். ஆகார் சொல்லிருப்பா, வேணாண்டா. ஏன் தெரியலடா, வா போலாம். எங்க கூட்டிட்டு போற? இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். அதோ தெரியுது அந்த மலை வரைக்கும் போலாம். அந்த மலை கிட்ட வந்திருப்பா. எங்க கூட்டிட்டு போற? அதோ தெரியுது அந்த பாறை வரைக்கும் போலாம். அங்க வந்திருப்பா. பசிக்குதுன்னு சொல்லிருப்பா, அப்பத்தை கொடுத்திருப்பா, தண்ணியை கொடுத்திருப்பா. ஒரு வாய் சாப்பாடு கூட ஆகார் சாப்பிட்டிருக்க மாட்டா, ஒரு டம்ளர் தண்ணியை கூட குடிச்சிருக்க மாட்டா. பிள்ளைய கூட்டிட்டு போறா. பொழுது ஒரு இடத்துல அஸ்தமிச்சிட்டு இருக்கும். பையனை மடியில படுக்க வச்சிருப்பா. நைட் எல்லாம் தூங்கி இருக்க மாட்டா. அவ வாழ்க்கையே ஒரு கனவு மாதிரி மாற ஆரம்பிச்சது. திடீர்னு ஒரு பெரிய கோட்டீஸ்வரனுக்கு மனைவியா மாறினா, ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தா, ராஜபோகமான வாழ்க்கை வாழ ஆரம்பித்தா. திடீர்னு ஒரே ஒரு நாள் நைட்ல எல்லாம் சுக்குநூறாய் உடஞ்சி கீழே விழுந்து போச்சு. என்ன செய்யறதுனே தெரியல. நைட்டு முழுக்க தூங்காம இருந்திருப்பா. ஒரு பூச்சி அண்டாம பிள்ளைய பார்த்திருப்பா. அடுத்த நாள் காலையில எழுப்பியிருப்பா. அவன் கை கால்லாம் வீங்கி இருக்கும். வாடா போலாம். எங்க மம்மி, என்னால நடக்க முடியல. பரவாயில்ல வா. என்ன எங்க கூட்டிட்டு போற? நீலாம் ஒரு அம்மாவா? அடிச்சிருப்பான், ட்ரெஸ் பிடிச்சு இழுத்திருப்பான். 14 வயசு பையன் தட்டி இருப்பா. நான் அப்பா கிட்ட போறேன்னு இருப்பான். போய் பிடிச்சிருப்பா, வேணாண்டா, உன்ன மாதிரி குடும்பக்காரி யாருமே இல்லைன்னு இருப்பான். எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த இருக்கிற அப்பத்தை கொடுத்திருப்பா, தண்ணியை கொடுத்திருப்பா. எத்தனை நாள் போனா தெரியல, எவ்வளவு தூரம் நடந்தா தெரியல. அப்பமும் தீந்து போச்சு, தண்ணியும் தீந்து போச்சு. பையன் கத்துறான், அடிச்சிருப்பான். அம்மா பாத்தீங்களா, தன் ரத்தத்தை எல்லாம் ஒரு காலத்துல பாலாக்கி கொடுத்தவ குழந்தையினுடைய பசி ஆற்ற முடியல, ஓடி இருப்பா. எங்கெங்கயோ குடி நோண்டி பார்த்திருப்பா. யாராச்சும் இருக்கீங்களான்னு சத்தம் போட்டு கத்திருப்பா. எந்த பக்கம் திரும்பினாலும் அழுகை குரலா கேட்டிருக்கோம். வனாந்தரம், இவ பேசுற சத்தமே இவளுக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். என்ன செய்யறதுனே தெரியாது. ஒரு காலத்துல இது போன்ற வனாந்தரத்துலதான் என்னை கண்டவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன்னா, இப்ப கண்டவரும் காணும், காணாதவரும் காணும். ஆபிரகாமும் கைய கழுவிட்டான். பிள்ளை கத்தரா, அழுவரா, என்ன செய்யறதுனே தெரியல. இந்த பையன் அழுது அழுது அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கும். பையனை போய் தட்டி எழுப்பியிருப்பா, டே எழுந்துடுறா, நீயாவது கடைசி வரைக்கும் என் கூட வாடா. உங்க பொண்ணு என்ன வேண்டான்னுட்டான். சொந்த பந்தம் எல்லாம் என்ன தூக்கி போட்டுடுச்சு. நான் ஏற்கனவே அனாதடா, எனக்கு இருந்த ஒரு ஆதரவு நீ மட்டும்தான். வா எழுந்துரு. உளிக்கிருப்பா, தட்டி இருப்பா, கத்தி இருப்பா. பிள்ளை எந்திரிக்கல. என்ன செய்யறதுனே மூச்சு பேச்சு இருந்திருக்கா. என்ன செய்யறதுனே தெரியல. கொண்டு போய் இந்த பிள்ளைய தூக்கின்னு போனாலோ இழுத்துட்டு போனாலோ கொண்டு போய், அம்மா பாத்தீங்களா, ஒரு நிழல்ல போட்டுட்டு இங்கேயாச்சும் இந்த பிள்ளை பிழைக்கட்டும் அப்படின்ட்டு போட்டுட்டு கல்லெறிகிற தூரம், அம்பெய்கிற தூரம் போய் உட்கார்ந்துட்டு அழுவுறா. இவ போட்டுட்டு வந்தா பார், பையன் அங்க எந்திரிச்சிட்டான். பையன் எந்திரிச்சிட்டு கத்திருப்பான், அம்மான்னு கத்திருப்பான். ஆகா, பிள்ளையின் சத்தம் கேட்க கூடாத இடத்துல போய் உட்கார்ந்துட்டா. குழந்தாங்க கத்தரா. ஆகாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, ஆண்டவனுக்கு கேட்க ஆரம்பித்தது. ஆண்டவரால் அடுத்த செகண்ட் கூட இருக்க முடியல. ஆகார் இருக்கிற இடத்துல வந்துட்டா. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் அழுது கொண்டிருக்கிறா? பயப்படாதே, பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன். அவன் செத்துருவான் நினைச்சியோ? திரும்ப வாராது நினைச்சியோ? இதே வனாந்தரத்துல வாழ்க்கை முடிஞ்சிரும் நினைச்சியோ? இல்ல ஆகாரே, ஆபிரகாம் வேண்டான்னுட்டானோ? இனி வாழ வழி இல்லை நினைச்சிட்டியோ? எதிர்காலம் சூனியமாய் மாற ஆரம்பித்து விட்டதோ? நம்பினவர்கள் எல்லாரும் ஏமாற்றி விட்டார்களோ? பயப்படாதே, நான் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு எழுந்திரு, பிள்ளை இருக்கிற இடத்துக்கு போங்கிறார். எப்படி ஓடி இருப்பா?
தட்டு தடுமாறி தவழ்ந்து ஓடணும்னு பிள்ளை இருக்கிற இடத்துல ஒரு துறவை உண்டாக்கி அவள் கண்களை திறக்க ஆரம்பித்தாராம். அந்த துறவில் இருந்த தண்ணி எடுத்து துருத்தியில ஊத்தி குழந்தைக்கு கொடுத்த உடனே உயிர் திரும்ப வர ஆரம்பித்ததா. எல்லாம் கவனிங்க பாப்போம். ஆபிரகாம நம்பனா துருத்தியை கொடுத்துருவான், ஆண்டவனை நம்பனா துறவை உண்டாக்குவார். துருத்தி கூட எல்லாமே செலவழிந்து போயிடும், துறவும் சந்ததி சந்ததியாய் வாழ வைக்கும். ஆபிரகாம் ஆகாரையும் பிள்ளையும் தூக்கி போட்டுட்டா. even though he is the father of faith, அவன் விசுவாச தகப்பனா இருந்தாலும் அவனும் மனுஷன்தான், தூக்கி போட்டுட்டானே. இப்ப ஆகார் பக்கத்துல வந்து ஆண்டவர் சொல்றார், ஆகாரே செத்துருவ நினைச்சியாப்பா, வாழ்க்கை முடிஞ்சிட நினைச்சியாப்பா, இனி எழும்ப முடியாது நினைச்சியாப்பா, அவன் கைவிட்டதுனால இனி பிழைக்க முடியாது நினைச்சா. இல்ல ஆகாரே, உன்னை படைத்த ஆண்டவர் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், பயப்படாதே, பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன். இப்ப ஆண்டவர் சொல்றார், இவனை ஒரு பெரிய ஜாதியா மாத்த போறேன், இவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமா இருக்க போது. இன்னைக்கு ஆகாரினுடைய வம்சம் பாருங்க, உலகத்துல 1/3 பகுதி அவங்களா இருக்கிறாங்க, வளைகுடா நாடுகள் முழுக்க நிரம்பி இருக்கிறாங்க. பாருங்க, ஆகார் அன்னைக்கு ஆண்டவரை சந்தித்தா. ஆபிரகாம் ஆகாருக்கு வேறொரு சரித்திரத்தை எழுதினார், ஆனால் ஆண்டவர் வேறொரு சரித்திரத்தை எழுத ஆரம்பித்தார். இந்த நல்ல மாலை வேளையில எத்தனை பேர் உன்னை வேண்டானாலும் இயேசுவின் நாமத்தினால நான் அறிவிக்கிற இந்த இயேசு, நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த இயேசு உன் சரித்திரத்தை மாற்றி, துருத்தி செலவழிந்து போயிருக்கலாம், மனிதர்கள் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு இருக்கலாம், இயேசு உன்னை வாழ வைக்க போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டது, இனி பிள்ளையே பிறக்காது நினைச்சாங்க. ஆனா அன்னாளுக்கு தெரியும், என் ஜெபத்தை கேட்கிறவர் உயிரோடு இருக்கிறார். அவர் எளியவனை புழுதிலிருந்து எடுத்து பிரபுக்களும் ராஜாக்களும் உட்கார வேண்டிய இடத்துல உட்கார வைக்கிற கர்த்தர், என் தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடியவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். தேவாலயத்துக்கு போனாலே தன் மன கிளேசத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கொட்ட ஆரம்பித்தாலே. பெனினால் 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தா, ஒரு பய பேர் கூட பைபிள்ல கிடையாது. அன்னாள் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தா. முறை அன்னாள் அந்த பிள்ளை பெற்றெடுப்பதற்கு முன்னாடி தெருவுல நடந்து போயிருப்பா. எல்லாரும் அன்னால பார்த்து சொல்லிருப்பாங்க, சபிக்கப்பட்டவ வராப்பர், மலடி வராப்பர், பிள்ளையை பெற்றெடுக்க வக்கில்லாத வராப்பான்னு சொல்லிருப்பாங்க. ஆனா சாமுவேல் பிறந்து தான் முதல் பெயர்சபா வரைக்கும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று விளங்கின உடனே அதே தெருவுல இப்ப அண்ணா நடந்து போறா. ஊரே எந்திரிச்சு நிக்குது. இப்ப அண்ணால பார்த்து ஊர் சொல்ல ஆரம்பித்தது, இஸ்ரவேல் தேசத்தினுடைய தீர்க்கதரிசியின் தாயார் போறாங்கப்பா. எந்த இடத்துல சபிக்கப்பட்டவன் சொன்ன வாயோ அதே வாய் இஸ்ரவேல் தேசத்தினுடைய தீர்க்கதரிசியின் தாய் என்று அறிக்கை பண்ண கர்த்தர் கிருபை பாராட்ட ஆரம்பித்தார். ஒருவேளை டாக்டர் கூட சொல்லியிருக்கலாம், இது முடியாது, டாக்டருங்களுக்கு நம்ம உடம்ப படிக்கத்தான் தெரியும், ஆனா ஆண்டவருக்கு நம்ம உடம்ப படிக்க தெரியும். படித்தவர்களை விட படைத்தவர் பெரியவர். ஒருவேளை இது நடக்காதுன்னு சொல்லியிருக்கலாம். அந்த மாலை வேளையில நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், நாங்கள் அறிவிக்கிற இந்த இயேசு உன் வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றுவார், உன் கர்ப்பத்தை திறப்பார், உன் நுகங்களை உடைப்பார், உன் கட்டுகளை அறுப்பார், உனக்கு எதிராய் வந்த சூழ்நிலைகளை மாற்றி போடுவார். யார் எந்த இடத்துல எதை சொன்னாலும் எல்லாவற்றையும் மாற்றி போட இயேசு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். யோசேப்பை குறித்து அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தூக்கி குழியில போட்டுட்டான். உன் சொப்பனை எப்படி நிறைவேறும் பாருன்னு சொல்லிட்டான், உன் தரிசனம் எப்படி நிறைவேறும் பாருன்னு சொல்லிட்டான். அவன் வஸ்திரத்தை உருவி அவனை அறநிர்வாணமா மாத்தி, அடி மேல அடி அடிச்சு ரத்த களமா ரணகலமா மாத்தி 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலர் இடத்துல விற்று போட்டுட்டான். யோசேப்பு எகிப்துக்கு போக ஆரம்பித்தான். எல்லாம் கவனிங்க பாப்பா. போத்திபார் வீட்டுல இருந்தானா, 11 வருஷம் கிட்ட போத்திபார் வீட்டுல இருந்தான். யோசேப்பால போத்திபார் பணக்காரனா மாறிட்டான். ஆனா யோசேப்பு இன்னும் அடிமையா தான் இருக்கிறான். யோசேப்புனால போத்திபார் பெரிய கோட்டீஸ்வரனா மாறிட்டான். அவனே சொல்றான், நீ வருவதற்கு முன்னாடி இருந்த ஆசீர்வாதம் எனக்கு கம்மி, நீ வந்த பின்னாடி ஆசீர்வாதம் பெருசுங்கிறான். சில நேரத்துல பார்த்திருக்கலாம், நம்ம ஜெபம் பண்ணி ஊரே நல்லா இருக்கும், ஆனா நம்ம டப்பா தான் டான்ஸ் ஆடும். நம்ம உதவி செஞ்சு எல்லாம் நல்லா தான் இருப்பா, ஆனா நமக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஒருவேளை அப்பேற்பட்ட நிலைமையில இந்த மாலை வேளையில வந்திருக்கலாம். நான் அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன், டிலே இஸ் நாட் a denial, it is a double portion blessing. தாமதம் என்பது ஆண்டவர் கைவிட்டுட்டார், மறந்துட்டார், என் ஜெபத்தை கேட்கலன்னு அர்த்தம் கிடையாது. அவர் ரெட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தரப்போகிறார். எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அற்புதமான காரியத்தை செய்ய போகிறார். அந்த பொம்பளை யோசேப்பு மேல பழிய போட்டா, விபச்சார பட்டம் வந்துடுச்சு, கொண்டு போய் ஜெயில போட்டான். சங்கீதம் 105 வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் பிராணன் இரும்பு கலவாயில் அகப்பட்டதா. கர்த்தருடைய வார்த்தை யோசேப்பை புடமிட ஆரம்பித்ததா. வரவன் போறவன் அடிச்சிருப்பா. எபிரேய அடிமை உனக்கு போத்திபார் வைஃப் கேக்குதாக்கும், அடி மேல அடி அடிக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் வர ஆரம்பித்தது, பார்வோனுடைய ரதம் யோசேப்பை தேடி வர ஆரம்பித்தது.
அன்னைக்கு காலையில யோசேப்போட பிரேக்ஃபாஸ்ட் ஜெயில் களி, அன்னைக்கு நைட்டு டின்னர் பார்வோனுடைய அரண்மனை. தேவன் அவனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுக்க ஆரம்பித்தார். அவன் சொன்னவைகளை நிறைவேற்ற ஆரம்பித்தார். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல ஆரம்பித்தான். பார்வோன் எல்லாவற்றையும் கலட்டி யோசேப்பு கிட்ட கொடுத்துட்டு, இனி இந்த தேசத்தை நீத்தான் ஆள போறன்னு உட்கார்ந்துட்டான். 7 வருஷம் பஞ்சம் முடிஞ்சது. 7 வருஷம் செழிப்பான நாட்கள் முடிந்தது. 7 ஆண்டுகள் கழிச்சு பஞ்சம் தொடங்க ஆரம்பித்தது. கானானிலையும் பஞ்சம் வர ஆரம்பித்ததான். யோசேப்போட 10 பேர் ஒண்ணு சேர்ந்து அடிச்சாம்ப. 10 பேர் யோசேப்பு கிட்ட வந்து யோசேப்பு கதையை சொல்றான். அல்லேலூயா. யோசேப்பு கதையை சொல்றான். யோசேப்பு நம்மள மாதிரியே தெரியாம கேட்டாம்ப. நாங்கெல்லாம் ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்க. அப்புறம் அப்படிங்கிறா. ஒருத்தனை மிருகடிச்சு கொன்னுடுச்சுங்கிறா. அப்புறம் எல்லாம் முடிச்சிட்டு 2வது முறை முடிச்சிட்டு 3வது முறை முடிச்சிட்டு சொல்றான், நான் தான் யோசேப். சாப்நாத் பனாயா நினைச்சியோ? நான் தான் யோசேப். குழியில தூக்கி போட்டையே, என் வஸ்திரத்தை உருவினியே, என்னை எட்டி உதைச்சியே, நான் உன கெஞ்சி வேண்டிக் கொண்ட போதும் என்னை உதைச்சி தள்ளி என்னை விட 20 வெள்ளிக்காசு பெருசுன்னு எடுத்துட்டு கர்த்தர் என்னை எங்க ரட்சகனாய் மாற்ற ஆரம்பித்தார். எகிப்து தேசமே யோசேப்பு கிட்ட வந்துடுச்சு. அப்பா கிட்ட போய் சொல்லு, நான் உயிரோடு இருக்கிறேன். யாரோ உன்னை குழியில தூக்கி போட்டுட்டாங்களோ, சொத்து எதுவுமே உனக்கு கிடையாதுன்னு வேண்டான்னு தூக்கி தள்ளிட்டாங்களோ, வாழ வழியே தெரியல பாஸ்டர் நினைச்சியோ, நான் உதவி செஞ்சவெல்லாம் நல்லாதான் இருக்கிறான், நான் ஜெபம் பண்ணவங்க எல்லாம் நல்லாதான் இருக்காங்க, எனக்கு மட்டும்தான் இப்படி நினைச்சிட்டியோ? அடி மேல அடி, காரணம் இல்லாத காயங்கள், வலிகளும் வேதனைகளும் வாழ்க்கையை முடக்க ஆரம்பித்து விட்டதோ? இல்ல தேவ பிள்ளையே, உன்னை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். ஒரு மகிமை உன் மேல வரப்போகிறது, ஒரு ஆளுகை உன் மேல வரப்போகிறது, ஒரு அற்புத நற்கிரியைகள் உன்னிடத்திலிருந்து வெளிப்பட போகிறது. கர்த்தர் உன்னை கொண்ட காரியத்தை மாற்ற போகிறார். யோசேப்பை எல்லாமே சொப்பனம் பார்க்கிறவனா தான் பார்த்தான். ஆனா ஆண்டவர் மட்டும்தான் தேசங்களை ஆளக்கூடியவனாய் பார்க்க ஆரம்பித்தார். யோசேப்பை எல்லாருமே கலரா ட்ரெஸ் போடுறவனா தான் பார்த்தான். ஆனா ஆண்டவர் மட்டும்தான் ஊருக்கே படி அளக்கக்கூடிய கர்த்தனாய் பார்க்க ஆரம்பித்தார். இந்த நல்ல மாலை வேளையில எத்தனை பேர் உன்னை தூக்கி போட்டாலும், எத்தனை பேர் வேண்டானாலும், எந்த இடத்துல உன்னை அவமானப்படுத்தப்பட்டிருந்தாலும், நான் அறிவிக்கிறேன், இந்த இயேசு உன் சரித்திரத்தை மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். பாருங்க, அந்த பருத்திமை குருடன் தெருவில் உட்கார்ந்து கூப்பிடுறான். இயேசு போறார் கேள்விப்பட்ட உடனே திரளான ஜனங்கள் போறாங்க. இயேசு போறார்னு கேள்விப்பட்ட உடனே இயேசுவை பார்த்து சத்தமிட்டு கூப்பிட ஆரம்பித்தான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இந்த சும்மா போச்சு பரிசில வெத்து வேட்டு அது எல்லாம் அவனை பார்த்து சொல்லிச்சான், ஹேய் குருட்டு பையல, அமைதியார், கத்தாத, உன் சத்தத்தை கடவுள் கேட்க மாட்டார், நீ அமைதியார். நாங்களாம் யார் தெரியுமா? அவர் பின்னாடி போறோம், அப்படியாக்கும் இப்படியாக்கும் அதுவாக்க இதுவாக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் போக ஆரம்பித்தான். எத்தனை பேர் எதிர்த்தார்களோ அதை விட இவன் சத்தம் பெருசா மாற ஆரம்பித்தது. ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, எல்லாரும் சொன்னாங்களாம், ஹே பிளைண்ட் மேன் ஷட் அப், he won't listen your voice because you are a cursed one. ஹே கண்ணு தெரியாதவனே அமைதியார், உன் சத்தத்தை இயேசு கேட்க மாட்டா, நீ சபிக்கப்பட்டவன், அதனாலதான் நீ பிச்சை எடுத்துட்டு இருக்கிற. நாங்களா யார் தெரியுமா? நல்லவங்க. ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியும், போறவர் சாதாரணமானவர் கிடையாது, தாவீதின் குமாரன். ஹோல் பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க, இயேசு அற்புதம் செய்த யார் பேருமே கிடையாது, இவன் பேர் மட்டும்தான் இருக்கும். இயேசு அற்புதம் செய்த ஒருத்தர் பேரும் கிடையாது, ஆனா இவன் பேரை மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த 4 சுவிசேஷத்துல எழுதி வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? மீதி பேர் எல்லாரும் இயேசுவை வேற மாதிரி பார்த்தான். சிலர் மதவாதியா பார்த்தான், தீர்க்கதரிசியா பார்த்தான், செத்து போன யோவான் உயிரோட வந்துட்டான்னு பார்த்தான், எரேமியா உயிரோட வந்துட்டான்னு பார்த்தான், இவரும் தீர்க்கதரிசிகளில ஒருவரா பார்த்தான். ஆனா சர்ச்சுக்கு போனானான்னு தெரியாது, பைபிளை படிச்சானான்னு தெரியாது, ஆண்டவர் அறிஞ்சானா தெரியாது. தெருவோரத்துல உட்கார்ந்து இருந்த அவனுக்கு இயேசுவை பற்றி தெரியும். அவர் தாவீதின் குமாரன், என்றென்றைக்கு நிலத்தில் நிற்கக்கூடிய நித்திய சிங்காசனத்தின் ராஜா, கர்த்தாதி கர்த்தர், மனுக்குலத்தின் ரட்சகர், என் பாவத்தை மன்னிக்க வந்த பரிசுத்தர். இயேசுவை குறித்து அவனுக்கு மட்டும்தான் தெரியுது. ஈவன் இயேசுவோடு போன சீஷர்களுக்கு கூட இயேசுவை பத்தி தெரியல. ஆனா முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டானா, என் சரித்திரத்தை மாற்றி எழுதக்கூடியவர் வந்திருக்கிறார், எனக்கு ஒரு விமோச்சனத்தை தரக்கூடியவர் வந்திருக்கிறார். அதட்ட எதிர்க்க பிரச்சனை வர வர சத்தம் பெருசா போக போக இவன் சத்தம் இயேசுவின் காதுல விழுந்தவுடனே அந்த திரளான கூட்டம் மொத்தம் அப்படியே ஸ்தம்பித்து நின்னுச்சு. ஏசு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கல, அப்படியே நின்னுட்டா.
திரும்பி பார்த்து சொல்றார், அவனை கூட்டிட்டு வாங்கங்கறார். முன்னாடி ஒரு கூட்டம் சொல்லிச்சுல, hey blind man shut up, he won't listen your voice because you are a cursed one number. அதே ஆட்கள் இப்ப சொன்னாங்களா, hey blind man get up, he is calling for you because you are a lucky fellow. அவன் தான் முன்னாடி சொன்னா, நீ சபிக்கப்பட்டவன், உன் சத்தத்தை இயேசு கேட்க மாட்டான்னா. இப்ப இயேசு நின்ன உடனே அவனே சொல்றான், நாங்கெல்லாம் ஒரு பின்னாடி ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கிறோம், எங்க சத்தத்துக்கெல்லாம் எங்க ஜபத்துக்கெல்லாம் பதில் வரல, ஆனா அவர் உன் சத்தத்தை கேட்டு நின்னுட்டார், நீ அதிர்ஷ்டசாலி, வா இயேசு உன்னை அழைக்கிறான். அவன் இயேசு கிட்ட போன உடனே ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். ஆண்டவர் இவனை பார்த்து கேட்கிறா, நான் என்னப்பா செய்யணும்? நான் பார்வை அடையணும் ஆண்டவரே, இந்த தெருவில் உட்காந்து பிச்சை கேட்கிறேன், வரவும் போறவெல்லாம் 10 காசு போடுறதுக்கு 10 விதமா பேசிட்டு போறான். எங்க அப்பா அம்மா என்னை இங்க கொண்டு வந்து வச்சிடறான், பிச்சை எடுத்து முடிச்சோடனே கொண்டு வீட்டுக்கு போறான். நல்ல சாப்பாடு போடுறதுல என் வாழ்க்கை அலங்கோலமா இருக்கு. என்னை படைச்சவர் நீங்க தானே, என் சரித்திரத்தை மாற்றி எழுத உங்களால தானே முடியும். நான் பார்வை அடையணும் ஆண்டவரே. இயேசு அவனை தொட்ட மாத்திரத்திலே அவனுடைய கண்கள் திறக்கப்பட ஆரம்பித்தது, அவன் பார்வை அடைய ஆரம்பித்தான். இந்த மாலை வேளையில சபிக்கப்பட்ட நிலைமையா இருக்கலாம், பலவீனமான நிலைமையா இருக்கலாம், செய்த பாவத்தினாலே தடம் புரண்டு போன வாழ்க்கையா இருக்கலாம், வாழ்க்கையே தொலைச்சி போட்டுட்டு வந்திருக்கலாம், ஏதோ ஒன்ன உடைச்சி போட்டுட்டு நினைக்கலாம், இந்த காரியத்துல சிக்கிட்ட என்னால விடுதலையாகி வரல முடியல நினைக்கலாம். கவலைப்படாத, உன் சரித்திரத்தை மாற்றி எழுதி உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய இயேசு இந்த மாலை வேளையில வந்திருக்கிறார். உன் நிலைமை எத்தனை பிரச்சனை, எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சாட்சியை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கும்படியாக விரும்புகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் பட்டணத்துல மீட்டிங்காக போனேன். அங்க குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஜெபிப்பதற்காக அந்த சர்ச்சுக்கு வந்த ஒரு சகோதரி, இப்ப அமெரிக்காவில் நர்ஸா இருக்காங்க, அவங்க வந்தாங்க. அவங்களும் அந்த சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. 3 நாள் கன்வென்ஷன்ல பேசி முடிச்சுட்டு ஜெபம் பண்றதுக்காக கூட்டிட்டு போக ஆரம்பித்தாங்க. சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு ஜெபம் பண்றதுக்காக போனேன். பயங்கரமான ஹைட் பாருங்க, ஒரு பெரிய பெட்ல ஒருத்தரை படுக்க வச்சிருக்காங்க. அந்த கண்ட இடத்துல உடம்புல டியூப் எல்லாம் போட்டு அந்த டியூப் எல்லாத்தையும் கீழே சேர்த்து பெட்டுக்கு கீழே ஒரு பெரிய கண்ணாடி குடுவை வச்சிருந்த அந்த குடுவைக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அவருக்கு என்ன வியாதினே தெரியலையா, உடம்புல இருக்கிற எலும்பு எல்லாம் கரைஞ்சி அப்படியே சீடா மாறிட்டு இருக்கா. பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு பெரிய கிராமம், 100கணக்கான ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்கு. நாத்திகன், கடவுள் இல்ல கடவுள் இல்லைன்னு எல்லா இடத்துலயும் பிரசங்கம் பண்ணவரா. நான் ஒரு பக்கத்துல போய் உட்கார்ந்தேன். டியூப் எல்லாமே போட்டிருக்கு, எல்லாமே லிக்யூடா தான் உள்ள போயிட்டு இருக்கு. எலும்பு தொலுமா படுத்திருக்கிறார். ஒரு அழகான மனைவி, 2 பிள்ளைங்க, வயசான அப்பா அம்மா 2 பேர் நிக்கிறாங்க. நான் ஒரு பக்கத்துல போய் உட்கார்ந்து அவரை பார்த்து கேட்டேன், நாங்க ஜெபம் பண்ணட்டுமா, இயேசு கண்டிப்பா சுகம் தருவார் அப்படின்னு. நக்கலா பார்த்து சிரிச்சுட்டு, நான் ஊருக்கே கடவுள் இல்லைன்னு பேசினவன், நான் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சிரிக்கிறாரு. எனக்கு உச்சக்கட்டத்துக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த மனுஷனை பார்த்து என் கண்ணில் தண்ணி தார தாரையா வர நான் அவரை பார்த்து சொன்னேன், இதுவரைக்கும் இத்தனை வருஷம் வாழ்ந்த உன் ஒய்ஃபுக்கு நல்ல புருஷனா இருந்தியா? ஒரு 2 பிள்ளைங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு நல்ல அப்பாவா நடந்தியா? உன்னை வளர்த்தெடுத்த தாய் தகப்பனுக்கு என்னைக்காச்சும் ஒரு நல்ல பிள்ளைய வளர்ந்தியா? மனுஷனுடைய கொள்கையை போய் ஊரெல்லாம் பறைசாற்றின, கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு ஊரெல்லாம் போய் சொன்னேன். இன்னைக்கு உன் நிலைமை இப்படி மாறிடுச்சு. உன்னை பேச வச்சவன் இங்க வந்தானா? இல்லையே. உன்னை கற்றுக் கொடுத்தவன் இங்க வந்தானா? இல்லையே. நீ மட்டும்தானே அனாதையா கிடக்குற. நான் அழுதுட்டு அவரை பார்த்து சொன்னேன், இப்பயும் பிரச்சனை இல்லை, இன்னும் இருக்கிற கொஞ்ச நாளாவது ஒரு நல்ல புருஷனா, அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனா வாழ வைக்க ஆண்டவரால முடியும். நான் ஜெபம் பண்ணட்டுமான்னு கேட்டேன். அவன் கண்களில தண்ணி தார தாரையா வர ஆரம்பித்தது. அழுதுட்டு என் கையை பிடிச்சிட்டு சொன்னான், நான் பின்பற்றின கடவுள் இல்லைங்கிற அந்த கொள்கை என்னை இப்படி முடக்கி போட்டுடுச்சு. இயேசு உண்மையான ஆண்டவர் அந்த என்னை காப்பாத்தட்டும், இனி நான் அவருக்காக வாழ்வேன்னு சொல்ல ஆரம்பித்தான். பாருங்க, அந்த சீடு அப்படியே வடிஞ்சிட்டே இருக்குமா. நானும் அந்த போதகரும் போய் நல்ல ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வந்தோம். நான் அன்னைக்கு முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துட்டேன். அந்த காலத்தெல்லாம் மொபைல்லாம் கிடையாது. ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்தோடனே அவங்க தங்கச்சி லெட்டர் போடுறா, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணி முடிச்ச 1 மணி நேரத்துக்குள்ள சீழெல்லாம் நின்று போச்சு, வித்தின் மந்த்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டோம். டாக்டருக்கே தெரியல அது என்ன வியாதின்னு, எப்படி வந்ததுன்னு தெரியல, எப்படி போச்சுன்னு தெரியல. கடைசியா கேன்சர்னு சஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாமே மாற ஆரம்பிச்சுட்டார். இன்னைக்கு அண்ணன் நல்லா இருக்கிறார் பாஸ்டர், குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கு பாஸ்டர். ஏசு எல்லாத்தையும் மாற்ற ஆரம்பித்தார். ஒருவேளை மனுஷன், உலகம், சொந்த பந்தம், உறவு, நேசிக்கிறவங்க, டாக்டர்ஸ், படிப்பு, புத்தி, அறிவு எல்லாமே நமக்கு முற்றுப்புள்ளி வச்சாலும் இந்த மாலை வேளையில இயேசுவும் பக்கத்துல வந்து அதை கமாவா மாத்தி தொடர்கதையாய் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார்.
யார் உன் சரித்திரத்தை எப்படி முடிக்க நினைச்சாலும் உன் சரித்திரத்தை மாற்றி எழுதக்கூடிய இயேசு வந்திருக்கிறார். ஆகாரை போல பிள்ளை எப்படி காப்பாத்துவேன்? புருஷனால கைவிடப்பட்டு வந்திருக்கியோ, ஏதோ ஒரு பலவீனம், எல்லாமே முடிஞ்சு போச்சு நினைச்சியோ, நான் செய்த பாவத்தினால ஒதுக்கப்பட்டு இருக்கிற நினைச்சியோ, உன் பாவத்தை மன்னிச்சு உன் சாபத்தை உன்னை விட்டு விலக்கி போட்டு உனக்காக அற்புதம் செய்யக்கூடிய இயேசு வந்திருக்கிறார். இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் 33.5 ஆண்டுகள். 3.5 ஆண்டுகள் நன்மை செய்தவராக சுற்றி திரிந்தார். குருடர்கள் கண்டார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் பேசினார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள். அவர் தொட்ட அற்புதம், அவர் பார்த்த அற்புதம், அவர் பேசின அற்புதம், அவர் சமூகத்துல போன அற்புதம், அவர் அப்பத்தை எடுத்து பிச்ச அற்புதம், அவர் பேரு அற்புத நாயகன். அத்தனை அற்புதங்களை செய்தார். அப்பேற்பட்ட தெய்வம், அவர் தேவகுமாரன், அண்ட சராசரங்களையும் படைத்தவர். பிலிப்பியர்ல இப்படியாக சொல்லுகிறது, அவர் பரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு அடிமையின் கோலம் பூண்டு வர ஆரம்பித்தாரா. தன்னுடைய மகிமையின் வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கலட்டி வைத்து விட்டு ஒரு சாதாரண தச்சனுடைய மகனாக பிறக்க ஆரம்பித்தார். 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். மனுக்குலத்தின் பாவத்தை நீக்குவதற்காக யாரோ ஒருவருடைய குற்றமற்ற ரத்தம் சிந்த வேண்டியது. சமம் அதர்வானம் எந்த வேதமானாலும், குரானானாலும், பைபிள் ஆனாலும் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. குற்றமற்ற மாசற்ற ரத்தம் மட்டும்தான் மனுக்குலத்தின் பாவத்தை ரட்சிக்க வல்லமையுடையது. இயேசு உனக்காக எனக்காக காட்டி கொடுக்கப்பட்டார். அவருடைய வஸ்திரங்கள் உரியப்பட ஆரம்பித்தது, சரீரம் கிழிக்கப்பட ஆரம்பித்தது, சாட்டையால முதுகெல்லாம் நிலம் முழுவது போல உழப்பட்டதா, தலையில முட்கிடம் சூட்டப்பட்டது, அலங்காலம் ஆக்கப்பட்டார். அவருடைய முகம் மந்தகேடு அடைந்ததா, நாம் அந்த முகத்தை பார்க்க கூடாதபடிக்கு திருப்பிக் கொண்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லவனுக்காக ஒருவன் மரிக்கலாம். நாம் சத்துருக்களாயிருக்கையில், பாவிகளாயிருக்கையில், அவருக்கு துரோகிகளாயிருக்கையில், உங்க மேல என் மேல வச்ச நேசத்து நிமித்தமாக பரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு வந்தார். நமக்காக கல்வாரி சிலுவையில மரிக்க ஆரம்பித்தார். கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் உனக்காக எனக்காக சிந்தினார். அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாள் மரணம் ஜீவனாக மாறத்தக்க விதத்துல முத்திரைகள் உடைய, கற்பாறைகள் உடைக்கப்பட, கல்லறைகள் வெடிக்க, இயேசு உயிரோடு எழும்ப ஆரம்பித்தார். அந்த உயிர் தெழுந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எல்லா மனுஷனுக்கு 2 நாள் தான், ஆனா இயேசுவுக்கு 4 நாள். ஒன்னு அவருடைய பிறப்பு, 2வது அவருடைய மரணம், 3வது அவருடைய உயிர்த்தெழுதல், 4வது அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். நீதி உள்ள சிங்காசனத்திற்குரியவராய் வரப்போகிறார். வந்து அவர் கணக்கு கேட்பார். உனக்கு ஜீவனை கொடுத்தனே, இந்த கூட்டத்தை நடத்தினே, ஊர் முழுக்க இயேசுன்னு சொன்னனே, என்னைக்காகில் என்ன தேட வரலையான்னு கேட்பார். தன்னுடைய 2 கரங்களை விரித்து தன் காயப்பட்ட கரத்தை காட்டி கேட்பார். அவருக்கு என்ன சொல்லுவ? இன்னைக்கு வாய அவர்கிட்ட ஒப்புக்கொட. அந்த பரிசுத்த ரத்தம் உன் வாழ்க்கையை மாற்றிடும். தற்கொலை தான் வாழ்க்கையினுடைய முடிவு கிடையாது. அவருடைய ரத்தம் உனக்கு ஒரு விமோச்சனத்தை தரும். அவருடைய ரத்தம் பிரிந்து போன உன் குடும்பத்தை சேர்க்கும். அவருடைய ரத்தம் மரணத்தை ஜீவனாய் மாற்றும். அவருடைய ரத்தம் சாபத்தை முறித்து போடும். அவருடைய ரத்தம் மந்திரவாத செய்கைகளை அழித்து போடும். அவருடைய ரத்தம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போதுமானதாய் காணப்படும். அதே இயேசு இந்த மாலை வேளையில வந்திருக்கிறார். ஒருவேளை என் வாழ்க்கை இவ்வளவுதான், எங்க அப்பா சொல்லிட்டாங்க, என்னை நேசிச்சவங்க சொல்லிட்டாங்க, என்னை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டாங்க, என் வாழ்க்கையே எனக்கு வாழ பிடிக்கல, எங்கேயோ ஒரு விதத்துல கசந்து போய் இனி அவ்வளவுதான் அப்படி நினைச்சிருக்கலாம். இந்த மாலை வேளையில உன் சரித்திரத்தை மாற்றி எழுதக்கூடிய இயேசு வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா?